Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம். Example 3.17. Find the equation of a circle with center at 3,1 and radius is 4 unit. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் சம்ஸ் ஃபுல்லாகவே சர்க்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்க்கிளோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், சரிங்களா? இப்போ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்னன்னு எழுதிக்கலாம். Equation of circle என்ன? X minus h whole square plus y minus k whole square is equal to r square. இப்போ இந்த h k என்னன்னா the center, சரிங்களா? Here h comma k is equal to center என்ன கொடுத்திருக்காங்க 3 comma minus 1 and r ஓட value radius 4 units அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஈக்குவேஷன்ல substitute பண்ணா போதும். x minus 3 whole square plus y minus of minus 1 whole square is equal to 4 square. இது a minus b whole square format. இது a plus ன்னு மாறிடும். ஏன்னா minus into minus plus. x minus 3 whole square plus y plus 1 whole square is equal to 16. இப்போ expand பண்ணுங்க. a minus b whole square a square minus 2 into a into b plus b square plus தான் இருக்கு, ஸோ டைரக்டா எழுதலாம். a ஸ்கொயர்னா y ஸ்கொயர் plus 2 into a into b plus b square is equal to 16. அப்போ x square minus 6x plus 9 plus y square plus 2y plus 1 equal to 16 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் லைன்ல x ஸ்கொயர் எழுதிக்கலாம், அப்புறம் y ஸ்கொயர், அப்புறம் xy எழுதணும். minus 6x plus 2y. இப்போ இந்த 16ஐயும் இந்த சைடு கொண்டு வர போறேன். 9 plus 1 10 minus 16 equal to 0. So final x square plus y square minus 6x plus 2y minus 6 equal to 0 ன்னு கிடைக்கும். இதான் நம்மளோட equation of circle. அடுத்த question பார்க்கலாமா? Next question, example 3.18. Find the equation of the circle with center at origin and radius is 3 units. எப்பவுமே equation of circle with center வந்து origin இருந்துச்சுன்னா 0,0 இருந்துச்சுன்னா நம்ம equation எப்படி மாறும்னா வெறும் x square plus y square is equal to r square ன்னு மாறிடும். h ஓட வேல்யூ k ஓட வேல்யூ 0,0 இருக்கும்போது நமக்கு வெறும் x square plus y square is equal to r square தான் கிடைக்கும், சரிங்களா? இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் 3.17 மேலேயே இது கொடுத்துருப்பாங்க, ஸோ டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ரேடியஸோட வேல்யூ 3 யூனிட்ஸ், அதை மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டா போதும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9. இதான் நம்மளோட ஈக்குவேஷன். கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், find the equation of circle when the end points of the diameter are அப்படின்னு சொல்றாங்க. equation of circle கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அண்ட் டயமீட்டரோட எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்குன்னு செப்பரேட்டா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. என்னன்னா x minus x1 x minus x2 plus y minus y1 y minus y2 equal to 0. ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட் 2,4 3, minus 2. இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா போதும். x minus 2 x minus 3 plus y minus 4 y minus of minus 2 equal to 0. ஸோ இதை ரெண்டும் இன்சைட் மல்டிபிள் பண்ணும், இதை ரெண்டுத்தையும் இன்சைட் மல்டிபிள் பண்ணும். இப்போ இது y minus 4னா அடுத்தது y plus 2ன்னு மாறும். இது மட்டும் தான் சேஞ்ச். அடுத்த லைன் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நான் y plus 2 மட்டும் தான் மாற்றி எழுதிருக்கேன். இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். x into x x square minus 3x minus 2x minus into minus plus 2 3s are 6 plus y into y square plus 2y minus 4y minus 4 2s are 8 equal to 0. Next line x square plus y square minus 3 minus 2 minus 5x minus 4 plus 2 minus 2y. 6ல 8 minus பண்ணா minus 2.
is equal to 0. இவ்வளவுதான் நம்ம sum. டயமீட்டரோட எண்ட்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஃபார்முலான்ட்டு உங்களுக்கு தெரியணும். x minus x1 into x minus x2 y minus y1 into y minus y2. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Example 3.20. Find the center and radius of the circle x square plus y square minus 8x plus 6y minus 24 equal to 0. Center என்னன்னு கண்டுபிடிக்கணும். h, k. அதுக்கப்புறம் ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இதுக்கு நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட கம்பேர் பண்ணுவோம். சொல்யூஷன்ல given என்ன? x square plus y square minus 8x plus 6y minus 24 equal to 0. இப்ப இது கூட கம்பேர் பண்ண நான் ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். என்னன்னா x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இதுல g and f சேர்றது தான் நம்மளோட சென்டர். சரியா? எப்படி எழுதணும்னா சென்டரோட வேல்யூ மைனஸ் g, மைனஸ் f. இது வந்து சென்டருக்கு. இதே ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா root of g square plus f square minus c. இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ மைனஸ் g மைனஸ் f கண்டுபிடிக்கணும்னா முதல்ல x ஓட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். 2g is equal to minus 8. g is equal to minus 8 by 2. Cancel பண்ணா 4. அப்ப g ஓட வேல்யூ minus 4. அடுத்து f கண்டுபிடிக்கணும். f கண்டுபிடிக்கிறதுக்கு y ஓட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணணும். 2f is equal to 6. f is equal to 6 by 2. f is equal to 3. இப்ப இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டைரக்டா சென்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். minus g, minus f. minus into minus plus 4 ஆயிடும். 3 minus 3ன்னு மாறிடும். புரியுதா எப்படி பண்ணேன்ட்டு? gf கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ரேடியஸோட வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாம். which is equal to root of g square plus f square minus c. இப்போ g ஓட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? 4. 4 square. f ஓட வேல்யூ minus 3 square. minus of c ஓட வேல்யூ 24. c ஓட வேல்யூ பாருங்க. c இருக்கிற இடத்துல minus 24 இருக்கு. ஸோ c ஓட வேல்யூ minus 24ன்னு எழுதிட்டு. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 4 square 16, 3 square 9, minus into minus plus ஆயிடும். minus into minus plus 24. இப்போ root of எல்லாத்தையும் ஆட் பண்ணா 49. root of 49 7. 7 யூனிட்ஸ் தான் ரேடியஸோட வேல்யூ. அவங்க கேட்ட சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ரேடியஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.